உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். அல்சி தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக அரசியலும் நாமும் இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்தாய்வாளர் ஃபட்டிமார் மாஸ்டர் அவர்கள் இணைந்து தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார். அவரை முதலில் நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்துக் கொள்வோம். வணக்கம் மாஸ்டர் அவர்களே. வணக்கம் தனாஞானி. வணக்கம் உயிரோடை தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும். இன்றைய இந்த உலக அரசியலும் நாமும் என்ற இந்த தலைப்பில் மாஸ்டர், உலகில் நடையறிந்து ஒழுகுவதற்கான வாராந்த சிந்தனையாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம் என்று நம்புகிறேன். என்னவென்று சொன்னால், உலகத்தில் ஏற்படுகின்ற நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டு வருகின்றது. அந்த ஓட்டத்தின் நவீன அரசியல் மற்றும் பொருளாதார நார்கள் புரிந்து கொண்டால் தான் எம்மை நாமே தவக அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தலாம். அந்த வகையில் மாஸ்டர், நீங்கள் உங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள், உலக நடையறிந்து ஒழுவதற்கான வாராந்த இன்றைய சிந்தனை என்ன என்பதை கூறுங்கள். நாம் இன்று ஒரு வித்தியாசமான உலகில் வாழ்கின்றோம். மனிதர்கள் உலகத்தை செயற்படுத்திய காலம் போய், அதாவது மனித அறிவை கொண்டு மனிதனை செயற்படுத்தின காலம் போய், இப்பொழுது மனித அறிவு பதிவாக்கப்பட்டு அந்த மனித அறிவு தொழில்நுட்பமாக மாற்றப்பட்டு தொழில்நுட்பத்தை கொண்டு உலகம் செயற்படுற காட்சியை நாங்கள் உக்ரைன், பலஸ்தீனம் மற்றும் ஈரான் போன்ற நாடுகளில் எல்லாம் காண்கின்றோம். இன்னும் இந்த செய்யறிவை என்ன மாதிரியாக வளர்க்கலாம், எப்படியாக செயற்படுத்தலாம் என்ற வகையில் தான் உலக அரசாங்கங்கள் எல்லாமே செயற்பட்டு கொண்டிருப்பதையும் பார்க்கின்றோம். எந்த ஒரு அரசாங்கமாவது இன்று தன்னுடைய மக்கள் சார்பான எந்த நலனையும் கருத்தில் கொள்ளாது எவ்விதமாக இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த செயற்கை நுண்ணறிவு உலகில் தங்களுடைய முதல் நிலையில் தங்களுடைய பாதுகாப்பை, டிஃபென்ஸ் எவ்விதமாக உறுதிப்படுத்திக் கொள்வது, இரண்டாவது நிலையில் அந்த செயற்கை நுண்ணறிவின் பின்னணியிலும் முன்பு ஏற்பட்ட இலத்திரனியல் புரட்சியின் பின்னணியிலும் உருவாக்கப்பட்ட கருவிகளை எவ்விதமாக தாங்கள் பெருக்கிக் கொள்வது, அது ஆயுதமாக இருந்தாலும் சரி அல்லது பொறிமுறை கருவிகளாக இருந்தாலும் சரி, அவற்றை எப்படி பெருக்கிக் கொள்வது என்பதற்கு எந்த நாட்டிலிருந்து தாங்கள் மண்ணிலே இருக்கின்ற மூலிகங்களை எடுப்பது, மண்ணிலே இருக்கின்ற எண்ணெய் வளத்தை எடுப்பது, கடலில் இருக்கிற எண்ணெய் வளத்தை எடுப்பது, இப்படியான சிந்தனைகளோடு தான் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்களே தவிர, அந்த வகையிலே இன்றைக்கு எந்த ஒரு நாடும் இறமை உள்ள நாடாக கூட இல்லை என்கின்ற கருத்து கூட முன்வைக்கப்படுகின்றது. எல்லா நாடும் ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்து தங்களுடைய பாதுகாப்பையும் தங்களுடைய பொருளாதாரத்தையும் உறுதிப்படுத்துகிற தன்மையில் தான் செயற்படுகின்றன. இதில் உலக வல்லாண்மைகளும் பிராந்திய மேலாண்மைகளும் தங்களுடைய விருப்பப்படி எந்த நாட்டிலிருந்தும் இயற்கை வளத்தையோ அல்லது மனித வலுவையோ அல்லது மூலதனத்தையோ எப்படி சுரண்டுவது அல்லது அந்த நாடுகள் முன்னேற அனுமதிக்காதவாறு எவ்விதமாக அவற்றை அழித்தொழிப்பது என்கின்ற பின்னணியில் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இதைத்தான் நாங்கள் ஈரானில் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம், லெபனானில் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம், நீண்ட காலமாக பலஸ்தீனத்திலும் உக்ரைனிலும் கூட பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்படியான சூழலில் வள்ளுவர் உலக நடையினை அறிந்து செய்தல் என்பதை ஒப்புரவருதல் என்கின்ற ஒரு அதிகாரமாகவே அமைத்தார். அந்த ஒப்புரவருதல் என்ற அந்த அதிகாரத்திலே ஒத்தறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தால் வைக்கப்படும் என்று சொன்னார். இன்றைக்கு இருக்கின்ற உலகத்தினுடைய தன்மை அறிந்து ஒருவன் உயிர் வாழ்ந்தால் அவன் உயிர் வாழ்வான். அந்த உலகத்தினுடைய தன்மை அறியாமல் நாங்கள் எவ்வளவுதான் லட்சியங்களை பேசினாலும் சரி, எவ்வளவுதான் சமயவாதங்களை பேசினாலும் சரி, அவனால் உயிர் வாழ முடியாது என்கின்ற கருத்தினை வைத்திருக்கின்றோம். அதனால இந்த நிகழ்ச்சிக்கு உலக நடையிருந்து உலகக்கான வாராந்த சிந்தனை என்று வைத்திருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த முதலாவது வாரத்தில் ஈழத்தமிழர் தன்னாட்சி கோரிக்கைக்கு ஆதரவான உலக அறிஞர்கள் ஆய்வுகள் குறித்து சில விஷயங்களை பேசலாம் நினைக்கிறேன். கடந்த வாரத்தில் தமிழ் புலம்பெயர் செய்திகள் ஈழத்தமிழர் கலைஞர் சங்கீத்சன் கணேஷ்குமாரை உடனடியாக விடுதலை செய்ய, அவரது சட்ட உரிமைகள் மற்றும் நியாயமான நடைமுறைகளை உறுதி செய்யவும், கலைஞர் என்ற வகையில் அவரது படைப்பாக்க மற்றும் வெளிப்பாட்டு மனித உரிமைகளையும் சுதந்திரத்தை மீறி ஜனநாயக கொள்கைகளுக்கு எதிராக அவர் ஸ்ரீலங்காவில் கைது செய்யப்பட்டதிலிருந்து அவரை பாதுகாக்கவும், ஸ்ரீலங்காவில் உள்ள பயங்கரவாத சட்டத்தை அனைத்துலக மனித உரிமைகள் தரத்துக்கு ஏற்ப ரத்து அல்லது சீர்திருத்தம் செய்யவும், மக்களின் அடிப்படை மனித உரிமைகளான கருத்து சுதந்திரம் மற்றும் பண்பாட்டு உரிமையை பாதுகாக்கவும் அமெரிக்கா ஸ்ரீலங்காவிடம் வலியுறுத்த வேண்டும் என அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். இதன் மூலம் இந்த தமிழ் புலம்பெயர் செய்திகள் என்கின்ற இந்த கட்டமைப்பானது பிரச்சனையை அனைத்துலக மயப்படுத்தி இருக்கின்றது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் முன்னேற்றம் என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் எங்களை ஸ்ரீலங்கா தன்னுடைய ஆட்சி எல்லைக்குள் வைத்துக்கொண்டு எதையும் செய்ய முடியாது என்கின்ற ஒரு தன்மையை இப்பொழுது உலகத்தில் இருக்கின்ற இளையவர்கள், உலகத்திலே இருக்கின்ற
பல்கலைக்கழகங்களிலே படித்தவர்கள், மூலதன வளம் உள்ளவர்கள் இப்பொழுது துணிந்து செயல்படுகிற காட்சியை பார்க்கிறோம் இல்லையா தனாஞானி? இந்த மாற்றம் அமெரிக்கா இதில் தலையிட வேண்டும் என்று அவர்கள் வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியிடம் கொண்டு சென்றதை ஒரு முன்னேற்றகரமான தன்மை என்று கருதுகிறோம். அற்புதம் மாஸ்டர். இதைத்தான் தமிழ் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதாவது சர்வதேச மயப்படுத்தினால் மட்டுமே இலங்கை தீவில் மாற்றங்களை ஏற்படுத்தலாம். குறிப்பாக பாருங்கள், நாடாளுமன்றத்தில் பலரும் இது ஒரு பேசுபொருளாக்கி இருக்கிறார்கள். அதில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் காத்திரமாக தங்களுடைய ஒரு பாடலினூடாக கருத்தை வெளிப்படுத்த முடியவில்லை என்றால் இது என்ன விதமான செய்தியை இந்த நாட்டுக்கு கூறுகிறது, சர்வதேசத்துக்கு கூறுகின்றது, மிகவும் சிறப்பாக எடுத்துக் கூறுகின்றனர். நீங்கள் அது தொடர்பாக பார்த்திருப்பீர்கள். இதைத்தான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதாவது ஜனநாயக வழியில் உரிமை தொடர்பாக சுட்டி காட்டும் பொழுது அப்படியே அடித்துடைக்கின்ற ஒரு தன்மைதான் தொடர்ந்தும் சிங்கள அரசாங்கங்களால் எடுத்து வருகின்ற அரசாங்கங்களால் நடைபெற்றுகின்ற. குறிப்பாக ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் கூறியிருக்கிறார், சங்கீசன் கைது செய்யப்பட்டது பயங்கரவாத தடை சட்டத்திற்கு கீழ் இல்லை என்று அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் நீதிமன்றத்தில் என்ன கூறியிருக்கிறார் என்றால் அவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு கீழ் தான் அவரை கைது செய்திருக்கிறார். இது அவர்களுடைய உண்மையான முகத்தை வெளிப்படுத்துகிறார் என்று நம்புகிறீர்களா? சனாஞானி, நீங்கள் மிக முக்கியமான விடத்தை சொல்லியிருக்கின்றீர்கள். யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினரும் நீண்ட சட்டத்துறை அறிவுள்ளவருமாகிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த பாடகர் விடயம் தொடர்பாக ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டிய விடயங்கள் சட்ட ரீதியாக எவ்வாறாக இந்த பிரச்சனையை உலகுக்கு வெளிப்படுத்த முடியுமோ அதனை செய்திருக்கின்றது. நாங்கள் ஏற்கனவே கூறியது போல இந்த தமிழ் புலம்பெயர் செய்திகள் அரசியல் ரீதியாக அமெரிக்காவிலிருந்து, வாஷிங்டனிலிருந்து அவர்கள் அதை உலகமயப்படுத்தியது போலவே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய முயற்சியும் ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்துக்கு ஊடாகவே பாராளுமன்ற முறைமையின் கீழ் அனைத்துலக சட்ட அமைவுகளுக்கு ஏற்ப இது விதமாக ஒரு பாடகருடைய கருத்து சுதந்திரத்தை பறிக்கிறது, அவருடைய படைப்பாக்க சுதந்திரத்தை பறிக்கிறது என்கின்ற விடயங்களை பேசியிருக்கின்றார். அந்த விடயத்திலே நாங்கள் இவ்வாறாகத்தான் ஒவ்வொருவரும் தங்கள் துறைக்கூடாக இதை பார்க்க வேண்டும். தங்களுடைய துறைக்கூடாக பார்க்கின்ற பொழுது அது அந்த எவ்விதமாக அந்த துறைக்கூடாக சர்வதேச தன்மையில் அதை வெளிப்படுத்த முடியுமோ அந்த வகையில் வெளிப்படுத்த வேண்டியிருக்கின்றது. அந்த வகையில் தான் இந்த தமிழ் புலம்பெயர் செய்தி ஈழத்தமிழருடைய தன்னாட்சி உரிமைக்கு கல்வி, கருத்தியல் பலத்தை அனைத்துலக அரசியல் வழங்கக்கூடிய வகையில் ஈழத்தமிழர் அல்லாத ஐரோப்பிய பாதுகாப்பு ஆய்வுக் கழகத்தின் இணை ஆய்வாளரும் லண்டன் பொறியியல் மற்றும் அரசியல் கல்லூரியின் பட்டதாரி மாணவருமான ஜோஸ் லுயிங்கோ தனது மக்களாட்சியும் இலங்கையில் உள்நாட்டு போரும் என்ற ஆக்கத்தின் முக்கிய செய்திகளையும் ஈழத்தமிழர் கவனத்தை கொண்டு வந்துள்ளது. இதைத்தான் இந்த உலக அரசியலில் நாம் என்ற பகுதியிலே முதலாக பேச இருக்கின்றோம். இன்றைய உலக அரசியலில் நாமும் என்ற நிகழ்ச்சியில் இப்படைப்பின் முக்கிய கருத்துக்களை எடுத்து நோக்கலாம் என்று எண்ணுகின்றோம். பிரித்தானிய காலனித்துவ அரசாங்கம் இலங்கையில் வெஸ்ட்மினிஸ்டர் பாராளுமன்ற மாதிரியில் ஏற்படுத்திய சிங்கள பெரும்பான்மை ஒற்றையாட்சி பாராளுமன்ற ஆட்சி முறைமை தமிழர்களை புறக்கணிப்பதற்கும் தமிழர்களுடன் மோதல்களை உருவாக்கவும் சிங்கள பெரும்பான்மை ஆதிக்கத்தை தமிழர் மேல் ஏற்படுத்தவும் வழிவகுத்துள்ளது. இதை இந்த ஆக்கம் ஈழத்தமிழர் சமகால அரசியல் வரலாறு குறித்த உண்மையை வெளிப்படுத்துகிற தன்மை உள்ளதாக வெளிப்படுத்தி இருக்கின்றது. அதற்காக இந்த ஆக்கம் முக்கியத்துவம் பெறுகின்றது. இலங்கையின் சுதந்திரத்துக்கு பின்னரான அரசியலமைப்புகளும் தமிழர்களை பாதுகாக்கவில்லை. இதனால் சுதந்திரத்தின் போது ஏற்றுக்கொள்ளப்பட்ட வெஸ்ட்மினிஸ்டர் பாணி ஜனநாயக ஆட்சி முறைமை உள்நாட்டு போருக்கு வழிவகுத்த துருவமயமாக்கலின் சுழற்சியை தூண்டியது. சிங்கள பெரும்பான்மையினர் பிரிவினை கொள்கைகளை விலக்கி வைக்கவும் தூண்டியது என்று ஜோஸ் லுயிங்கோவின் ஆய்வு விளக்குகின்ற பொழுது ஈழத்தமிழர் பிரிவினை கோரவில்லை, மாறாக தங்கள் வரலாற்று தாயகத்தில் அரசற்ற தேச இனமாக ஸ்ரீலங்காவால் ஆக்கப்பட்ட பொழுது தாங்கள் பாதுகாப்புடன் கூடிய அமைதி வாழ்வையும் வளர்ச்சிகளையும் நிர்ணயிக்கும் தங்களின் தன்னாட்சி உரிமையின் அடிப்படையில் தங்களுடைய தாயகத்தின் இறமையின் உறுதிப்படுத்தலையே கோரினர் என்ற வரலாற்று பரிணாமத்தை உலகுக்கு தெளிவாக்கி சிங்களவர்களே பிரிவினவாதிகள் என்ற உண்மையை உறுதி செய்திருக்கின்றது. இதன்படியாக தமிழர்கள் பிரிவினவாதிகள் என்று சொல்லி ஸ்ரீலங்கா அரசாங்கங்களும் அதனுடைய ஆதரவாகிய பிராந்திய மேலாண்மை, உலக மேலாண்மைகளும் செய்து வருகின்ற அந்த உண்மைக்கு மாறான பரப்புரையை இந்த ஆய்வு தவறானது என்று விளக்கியிருப்பது என்பது மிக முக்கியமான விடயம். அதே மாதிரியாக இலங்கையின் மரபுவழி வெஸ்ட்மினிஸ்டர் பாணி ஜனநாயகம் மிகவும் மையப்படுத்தப்பட்ட ஒற்றையாட்சி அரசையும் முதலில் வருவோருக்கு வெற்றி என்ற தேர்தல் முறை இணைப்பையும் கொண்டதான அழிவுகரமான நிறுவன கட்டமைப்பு உருவாக்கியது. இந்த அமைப்பு அரசியல் கட்சிகளை பெரும்பான்மை வாக்குகளின் மூலம் தனித்து ஆட்சி செய்ய அனுமதித்தது. இது பெரும்பான்மை இனக்குழு ஆதிக்கம் மற்றும்
பாகுபாடு நிறைந்த முறையில் பிரத்யேக அரசியல் அதிகாரத்தை பெறவும் தக்க வைத்துக் கொள்ளவும் செயல்படுத்தவும் வழிவகுத்தது. இதனால் பிரச்சனை என்பது வெறும் ஒரு தலைவர், ஒரு கட்சி அல்லது ஒரு காலகட்ட வன்முறையாக மட்டுமல்ல, அரசியல் அமைப்பிலேயே இருந்தது. சிங்கள அரசியல் கட்சிகளுக்கு பகுமதி அளிக்கும் அமைப்பாகவே அரசியல் அமைப்புகள் தொடர்ந்தன. சிங்கள கட்சிகள் போட்டி பேரினவாதத்தில் ஈடுபட்டு சிறுபான்மையினரை அதிகாரமற்றவர்களாக்கும் கொள்கைகளையே கடைபிடித்தன. இதுவே தமிழ் தீவிரமயமாக்கலை அரசியல் புறக்கணிப்பு மற்றும் சார்பு இழப்புடன் தொடர்படுத்தியது என்று ஜோஸ் லுங்கோ சான்றாதப்படுத்துகையில், ஈழத்தமிழர்களின் தேசிய விடுதலை போராட்ட அமைப்பு பயங்கரவாத அமைப்பு அல்ல, ஈழத்தமிழ் போராளிகள் பயங்கரவாதிகள் அல்ல என்ற உண்மைகளையும் உலகுக்கு வெளிப்படுத்துகிறது. மேலும் தமிழ் புலம்பெயர் செய்தி பின்வருவனவற்றையும் இவ்வாய்வின் பின்னணியில் தனது கருத்துருவாக்கமாக சுட்டிக்காட்டியிருக்கின்றது. ஒன்று, தீவின் வரலாற்று பிராந்திய யதார்த்தத்தை இவ்வாய்வு அறிக்கை அங்கீகரிக்கிறது. காலனித்துவத்துக்கு முந்தைய காலத்தில் தமிழர்களும் சிங்களவர்களும் தனித்தனி மற்றும் ஒப்பீட்டளவில் தன்னாட்சி பெற்ற சமூக அமைப்புகளாக வாழ்ந்தனர். தமிழர்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் சிங்களவர்கள் முக்கியமாக தென்மேற்கு பகுதியிலும் வாழ்ந்தனர் என்பதை இவ்வாய்வு தெளிவுபடுத்துகின்றது. இரண்டாவது, இலங்கையின் தற்போதைய மையப்படுத்தப்பட்ட ஒற்றையாட்சி தமிழ் மக்களின் அரசியல் மற்றும் பிராந்திய அடையாளத்தை அளித்த ஒரு காலனித்துவத்துக்கு பிந்திய கட்டுமானம் என்ற தமிழ் நிலைப்பாட்டை இவ்வாய்வு நிலைப்படுத்துகிறது. மூன்றாவது, வடக்கிலும் கிழக்கிலும் உள்ள தமிழர்களின் வரலாற்று தமிழ் தாயகத்தை சிங்கள பெரும்பான்மை பாராளுமன்ற அதிகாரத்தின் வழி நிரந்தரமாக ஆட்சி செய்துவிட்டு பின்னர் அதனை தவறாக தமிழ் மக்களின் பங்கு பற்றிய ஜனநாயகம் என வர்ணிக்க முடியாது என்பதையும் இவ்வாய்வு தெளிவுபடுத்தியிருக்கின்றது. மேலும் தமிழ் புலம்பெயர் செய்தி மேலோட்டமான சீர்திருத்தங்கள், வெற்றி நல்லிணக்க மொழி அல்லது மற்றொரு மையப்படுத்தப்பட்ட அரசியலமைப்பு ஆகியவற்றால் இலங்கை நெருக்கடியை தீர்க்க இயலாது என்பதை அங்கீகரிக்குமாறும், ஒரு தேசத்தை மற்றொரு தேசத்தின் கீழ் நிரந்தரமாக வைக்கும் ஒரு அரசியல் அமைப்பு நீதியையோ அமைதியையோ வழங்க முடியாது என்பதை உணருமாறும் உலகை வேண்டியிருக்கின்றது. தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிப்பதும் அர்த்தமுள்ள தமிழ் இறையாண்மையை மீட்டெடுப்பதும் அனைத்துலக அளவில் கண்காணிப்பு அமைந்த தமிழ் மக்களிடையான குடியொப்பத்தின் மூலம் தமிழர் தங்கள் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்க உலக நாடுகள் அமைப்புகள் அனுமதிப்பதும் தான் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரே நேர்மையான வழியாகும் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றது. இது தத்துவ ரீதியாக அவர்கள் பேசுகின்ற பொழுது, இங்கு கிளிநொச்சியில் நடைபெற்ற விடயத்துடன் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அதனுடைய அந்த தத்துவத்தினுடைய முக்கியத்துவத்தை உணரக்கூடியதாக இருப்பதால் தான் இந்த ஆய்வை பற்றி நாங்கள் உலக அரசியல் நாம் என்ற இந்த பகுதியிலே நாங்கள் இன்று பேச வேண்டியிருக்கிறோம். நன்றி மாஸ்டர். இப்ப நீங்கள் கூறினீர்கள் இந்த சங்கீசன் அவர்களுடைய இந்த விடயத்தை இப்பொழுது உலகமயமாக்கி இருக்கின்ற விடயங்களை கூறும் பொழுது, இப்ப உங்களுக்கு தெரியும், மாறி வருகின்ற உலகம், இந்த உலகத்தில் அமெரிக்கா, சீனா, இந்தியா ஆகிய நாடுகள் அவர்களுக்கிடையே ஒரு பெரிய போர், பனிப்போர் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்திய பெருங்கடலில். குறிப்பாக இலங்கையை மையமாக வைத்துத்தான் இந்த போர் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த உலக நடையில் இப்ப நடந்து கொண்டிருக்கிற இந்த விடயங்களை பார்க்கும் பொழுது, இந்த அரசியல் சதுரங்கத்தில் ஈழத்தமிழர்கள் எவ்வாறு தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தலாம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இப்பொழுது இந்த பாராளுமன்ற முறைகளுக்கு வெஸ்ட்மினிஸ்டர் பாராளுமன்றத்தை, வெஸ்ட்மினிஸ்டர் இங்கே பிரித்தானியாவில் ஜான் லொக்குடைய காலத்தில் பாராளுமன்ற முறைகள் கட்டமைக்கப்பட்டதால் அதனையே உலகம் முழுவதும் முன்னுதாரணமாக காட்டுவார்கள். அதான் வெஸ்ட்மினிஸ்டர் மாடல் என்று கூறுகின்ற வழக்கம் இருக்கின்றது. அதே போல இன்றைக்கு இந்த உலகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அனைத்துலக சட்டங்களை மீறுகின்ற, அனைத்துலக அமைப்புகளை மீறுகின்ற செயற்பாட்டுக்கு மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சியை முடலாக இருக்கின்றது. இதனை மஹிந்த கோத்தபாய ராஜபக்ஷ முடல் என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு பலஸ்தீனத்தில் நடைபெறுகின்ற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது உக்ரைன்ல நடைபெறுற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது ஈரான்ல லெபனான்ல நடைபெறுற பிரச்சனை என்றாலும் சரி, இங்கெல்லாம் அனைத்துலக சட்டங்களை தூக்கி எறிந்து போட்டு நீங்கள் செயல்படலாம் என்ற அந்த மாடலை உருவாக்கினது ராஜபக்ச கம்பெனி தான். அந்த ராஜபக்ச கம்பெனியுடைய மாடல் தான் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கின்றது. இந்த இவ்வளவு துணிகரமாக அனைத்துலக சட்டங்களை மீறி 146,000க்கு மேற்பட்ட மக்களை முள்ளிவாய்க்கால் ஈழத்தமிழின அடிப்பில இனப்படுகொலையாகவே ஒரு தேசத்தை இனப்படுகொலையாக செய்த பின்னரும் கூட ஈழத்தமிழர்கள் தங்களுடைய மனதினுடைய உறுதியில் எவ்வளவு தூரத்துக்கு
இருக்கின்றார்கள் என்பதை உலகம் புரிந்து கொண்டது. எந்த ஒரு ஈழத்தமிழனும், தன்மானம் உள்ள ஈழத்தமிழனும் தன்னுடைய நிலத்தின் மேலான அதிகாரத்தை, உரிமையை விட்டுக் கொடுப்பதற்கு ஆயத்தமில்லை. அதான் இறமை என்று சொல்வார்கள். இந்த இன அதிகார பகிர்வு மற்றும் ஜனநாயகம் குறித்த டொனால்ட் எல் ஹொரோட்ஸின் ஆய்வு தமிழர்கள் நீண்ட காலமாக முன்வைத்து வரும் வாதத்துக்கு வலுவான கல்விசார் ஆதாரமாக அமைகிறது என்றும் தமிழ் புலம்பெயர் செய்தி தெரிவித்திருக்கிறது. இலங்கை போன்று ஆழமாக பிரிக்கப்பட்ட தீவில் சாதாரண பெரும்பான்மை ஆட்சி ஜனநாயகம் தமிழர்களை பாதுகாக்கவில்லை, மாறாக நிரந்தரமான சிங்கள பெரும்பான்மை ஆதிக்கத்தை உருவாக்கி இருக்கின்றது என்று அவர் கூறுகின்ற பொழுது, இனம், மொழி, மதம் அல்லது இனப்பிரிவு அடிப்படையில் ஆழமாக பிரிக்கப்பட்ட சமூகங்களில் இன அடிப்படையிலான கட்சிகளும் இன அடிப்படையிலான வாக்குப்பதிவும் ஜனநாயகத்தை கடினமாக்குகின்றன என்று அவர் கூறுகின்ற பொழுது, ஒரு இனப்பெரும்பான்மை சிறுபான்மையினரை நிரந்தரமாக தோற்றும் வகையில் ஆதிக்கம் செலுத்த முடியும் என்கின்ற கருத்தை வெளிப்படுத்தினார். மேலும் இத்தகைய சமூகங்களில் சாதாரண பெரும்பான்மை ஆட்சி பொதுவாக இன ஆதிக்கத்திலேயே முடிவடைகின்றது என்கின்ற உண்மையையும் தெளிவுபடுத்தினார். இது இலங்கையின் காலனித்துவத்துக்கு பிந்தைய ஒற்றையாட்சி கட்டமைப்பின் கீழ் தமிழர்கள் அனுபவித்த வரலாற்றை நேரடியாக பிரதிபலிக்கிறதாக அமைகின்றது. இந்த வகையில் தான் ஈழத்தமிழர்களுடைய வாழும் வரலாறும் என்பது இன்றைய உலகத்திலே இருக்கிற அமைதி இனங்களுக்கும் உலகத்திலே ஆயுதத்தினால் எந்த ஒரு நாட்டையும் கட்டுப்படுத்தலாம் என்கின்ற முறைமைகளுக்கும் தோற்ற புள்ளியாக இருக்கின்றது. அது அந்த வகையில் நீங்கள் இதனை ஈழத்தமிழர்கள் எதிர்கொள்வதாக இருந்தால் 7 தசாப்தங்களுக்கு மேலாக தமிழர்கள் அதிகார பகிர்வு குறித்த தோல்வியடைந்த வாக்குறுதிகள், மீறப்பட்ட ஒப்பந்தங்கள், இராணுவ மயமாக்கல், நில ஆக்கிரமிப்பு, மொழி பாகுபாடு, இனப்படுகொலைகள் மற்றும் 2009 முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை ஆகியவற்றை எதிர்கொண்டு இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மாகாண சபை முறைமை, நிலம், காவல்துறை, நிதி, பாதுகாப்பு அல்லது தேசிய முடிவெடுப்பு ஆகிய துறைகளில் உண்மையான அதிகாரத்தை எந்த ஒரு ஸ்ரீலங்கா அரசாங்கமும் ஸ்ரீலங்கா சுதந்திரத்துக்கு பிறகு இதுவரை வழங்க நினைக்க கூடவில்லை. அந்த ஒரு நிலையில் வெறும் பிராந்திய சுயாட்சி அல்ல நிலப்பரப்பு அடிப்படையிலான அதிகார பகிர்வு மத்திய அரசியல் உண்மையான இனங்களுக்கு அதிகார பகிர்வு ஆகாது என்கிறதையும் அந்த ஹொரோட்விட்ஸின் கட்டுரை மிக ஆழமாக விளக்கி இருக்கின்றது. எனவே கொழும்பின் கட்டுப்பாட்டில் நடைபெறும் மேற்பிறப்பு மாகாண தேர்தல்கள் அல்லது பலவீனமான உள்நாட்டு சீர்திருத்தங்கள் மூலம் தமிழ் தேசிய பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது என்று தமிழ் புலம்பெயர் சமூகம் வாதிருக்கிறது. அடிப்படை பிரச்சனைக்கு தமிழர்களின் சம்மதமின்றி காலனித்துவ காலத்தில் கட்டாயப்படுத்தப்பட்ட ஒற்றுமையாகும். அந்த ஒற்றுமை தமிழர்களுடைய சம்மதமோ சிங்களருடைய சம்மதமோ இல்லாமல் தான் ஏற்படுத்தப்பட்டது. சிலனிஸ் என்ற சொல்லு பிரித்தானியரால் உருவாக்கப்பட்டதை தவிர சிலனிஸ் என்ற சொல்லி இலங்கை தீவுடைய வரலாற்றில் ரெண்டுமே இருந்தது கிடையாது. அப்படி ஒரு நிலையிலும் இலங்கை தீவு ஒரு ஆட்சியங்கள் இருந்த வரலாறும் இல்லை. அந்த வகையில தான் இதற்கான சரியான சட்ட மற்றும் ஜனநாயக வழி 60ஆம் ஆண்டு ஐக்கிய நாடு சபையின் காலனித்துவ நாடுகளுக்கும் மக்களுக்கும் சுதந்திரம் வழங்கும் பிரகடனம் எனப்படும் ஐக்கிய நாடு பொதுச்சபை தீர்மானம் 1514 பயன்படுத்தி தமிழ் மக்களின் சுயநிலை உரிமையை அங்கீகரிப்பதே ஆகும் என்று சொல்லி இந்த அமைப்பு சுட்டிக்காட்டி இருக்கின்றது. ஆகவே தமிழர்கள் தங்களுடைய தன்னாட்சி உரிமையை தங்களுடைய மண்ணின் மேல் வரலாற்றுக்கு முந்திய காலத்திலிருந்து இன்று வரை தொன்மையின் தொடர்ச்சியுமாக தொடர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மண் எங்களின் சொந்த மண் என்கின்ற இறமையின் அடிப்படையில் நிலைநிறுத்த முயற்சித்தால் தான் அதுக்கான தீர்வு வரும். இப்ப நீங்கள் கேட்டீங்கள் இது எப்படி எதிர்கொள்வது என்று. இது ஒரு சாதாரண விடயம். இந்த மண் எங்களின் சொந்த மண் என்று புதுவர் ரத்தினதுரை அவர்கள் எல்லா மக்களுக்கும் விளங்கக்கூடிய விதமாக, சிங்கள மக்களுக்கும் சரி மற்ற மக்களுக்கும் சரி, இந்த இடத்துல இன்னொரு விடத்தை நாங்கள் பேச வேண்டும். தமிழ் மக்களுடைய பிரச்சினை, இப்ப சிங்கள அரசுடைய பிரச்சினை, அந்த இருக்கிற அந்த முறைமை சிங்கள பௌத்த பேரினவாதத்தை நிலைப்படுத்துகின்ற முறைமையாக இருக்கிறது. இந்த முறைமை மலையக மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் கூட அவர்களுக்கான எந்த விதமான உரிமையும் கொடுக்காது. எங்களுக்கு மட்டுமில்லை. இப்ப இருக்கிற பிரச்சனை அதுதான். அதாவது அவர்களுக்கு மேலும் அவர்கள் இப்போ முஸ்லிம் மக்கள் எங்களோட மிக நீண்ட காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மலையக தமிழர்கள் 200 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கும் அந்த நாட்டிலே எல்லா விதமான அரசியல் உரிமைகளும் இருக்கின்றன. அவர்கள் யாருமே புறக்கணிக்க முடியாது, யாருமே விலத்த முடியாது. அவர்கள் அந்த தீவினுடைய மக்கள் தான், குடிமக்கள் தான். அவர்களும் அங்கு அவர்களுக்கான அரசியல் உரிமைகளோடு வாழ வேண்டியவர்கள். அதையும் அவர்கள் அனுமதிக்க மாட்டார். இதை உணர்ந்து மலையக மக்களும் முஸ்லிம் மக்களும் ஈழத்தமிழர்களுடைய இந்த தன்னாட்சி உரிமைக்கு எந்த அளவு தூரத்துக்கு அவர்கள் பக்கத்துணையாக நிற்கின்றார்களோ அந்த அளவு தூரத்துக்கு தான் ஈழத்தமிழர்கள் அவர்களுடைய அரசியல் உரிமைக்கு பக்கத்துணையாக இருக்கலாம் என்பது மிக முக்கியமான விடயம். இதை குழப்பக்கூடிய முறையில் எப்படியெல்லாம் குழப்பப்பட்டது என்பதை பற்றியெல்லாம் இங்கு நாங்கள் பேசவில்லை. அதெல்லாம் மிக திட்டமிட்ட முறையிலேயே அமைந்தது. சுருக்கமாக சொல்ல போனால் தமிழீழ விடுதலை போராட்ட வரலாற்றில் ஆயுத பயிற்சி முதலில் எந்த நாடுகளால் அளிக்கப்பட்டது? இந்தியாவால் அளிக்கப்படவில்லை,
எல்லாம் அளிக்கப்பட்டது பலஸ்தீனத்தினால். சிரியாவில் எல்லாம் அரபு நாடுகள் தான் நடைபெற்றது. அப்ப அந்த முஸ்லிம் சகோதரர்களுக்கும் தமிழ் சகோதரருக்கும் இடையில இருந்த அந்த அடிப்படையான அந்த புரிந்துணர்வை இல்லாமல் செய்வதன் மூலமாகத்தான் பின்னர் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டது. அந்த மாற்றம் எப்படி ஏற்படுத்தப்பட்டது, ஏன் ஏற்படுத்தப்பட்டது என்ற அந்த விவாதங்களுக்கு நாங்கள் வரவில்லை. நடந்திருக்கிற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஐரோப்பிய ஒன்றியம் என்ன கூறியிருக்கிறது, அரேபியாவில் இது ஈரானின் மேல் நடத்தப்படக்கூடிய எந்த ஒரு பெரிய யுத்தமும் மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாவற்றையும் அதனுடைய உட்கட்டுமானங்களை சிதைக்கும், அதன் மூலமாக உலகத்தினுடைய பாதுகாப்பையும் அமைதியும் சிதைக்கும். இதை சொல்லி இருக்கிற ஐரோப்பிய ஒன்றியம். இதே மாதிரி தான் எங்களுக்கு நடைபெற்ற பொழுதும் நீங்க சொன்ன மாதிரி இந்த எங்களை மையமாக வச்சுதான் இந்த இப்ப இருக்கிற இந்த உலக மாற்றம் முழுக்க தொடங்கியது. பைபிள்ல சிறிய நாடு நீ, ஆனால் இங்கிருந்தான் உலகத்தை மாற்றுகின்ற மாற்றம் ஏற்படும். அது கிறிஸ்துவனுடைய வருகையோட கிறிஸ்துவனுடைய அந்த கோட்பாடுகள் இவ்வளவு காலம் உலகம் முழுக்க பல்வேறு விதத்தில் பயன்படுத்தப்பட்டதற்கு சொல்லுவார்கள். அதே போல இலங்கையில் தமிழ் மக்களுக்கு பிரச்சனை நடந்த பொழுது, தமிழ் மக்கள் நான் சொல்கின்றேன் என்றால் தமிழ் பேசும் முஸ்லிம்களாத்தான் முஸ்லிம் மக்கள் இருந்தார்கள். சிங்கள மக்களும் எங்கட பக்கத்தில் வாழ்ந்த சிங்கள மக்கள் தமிழ் பேசி எங்களுடன் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதே மாதிரி சிங்கள நாட்டிலே வாழ்ந்து கொண்ட தமிழர்களும் சிங்களம் பேசி சிங்கள மக்களுடன் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இது வரலாற்றினுடைய உண்மை. கொழும்புல தமிழர் வாழாமல் இருக்கவில்லை, கண்டியில் தமிழர் வாழாமல் இருக்கவில்லை, அவர்கள் எங்கள பகுதியில் வாழாமல் இருக்கவில்லை. ஆனா இந்த நல்லிணக்கத்தை பற்றி பேசுவார்கள். இந்த நல்லிணக்கம் எப்படி குழப்பப்பட்டது, எப்படி மக்களுக்கு இடையில் ஒரு இனக்குழுமத்தை இன்னொரு இனக்குழுமத்துக்கு எதிராக எப்படி மாற்றப்பட்டது, என்னென்ன ராஜதந்திரங்கள் கையாளப்பட்டன, அவற்றை தமிழ் மக்கள் தங்களுடைய உயிரையும் உடலையும் வாழ்வையும் இழந்து பாதுகாக்க முற்பட்டார்கள். அந்த பாதுகாப்பு நிலைப்படுத்தப்பட்டிருந்தால்தான் இன்றைக்கு மலைய மக்களுடையும் முஸ்லிம் மக்களுடையும் தன்மானமான இனமானமான வாழ்வு கூட தொடரும். இந்த உண்மைகள் இன்றைக்கு பேசப்பட வேண்டிய தேவை இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த தமிழ் புலம்பெயர் செய்தி என்பது ஒரு முக்கியமான செய்தியை சுட்டி காட்டியிருக்கிறது. அதாவது இன்றைக்கு இலங்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் இளைஞர்களாக இருந்தாலும் சரி, அல்லது முஸ்லிம் இளைஞர்களாக இருந்தாலும் சரி, மலைய இளைஞர்களாக இருந்தாலும் சரி, அல்லது சிங்கள இளைஞர்களாக இருந்தாலும் கூட, இவர்களுக்கு இந்த நாட்டில் என்ன நடந்தது என்கின்ற உண்மை மறைக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றார்கள். இதன் காரணமாக அவர்களுடைய வாழ்வு இழக்கின்றார்கள். இன்றைக்கு எத்தனையோ சிங்கள இளைஞர்கள் தங்களுடைய மண்ணில் வாழ முடியாமல் மற்ற நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து கொண்டிருக்கிற காட்சியை தான் பார்க்கிறோம். முன்பு இருந்த சிங்கள இனத்தினுடைய பலமும் இன்று தங்கி வாழும் நிலையில் மற்ற நாடுகளை சார்ந்து கொண்டிருக்கின்றது. ஏதோ ஒரு நாட்டை, சீனாவையோ இந்தியாவையோ. இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல இதுல சங்கிலியன் தோப்புல ஒரு புத்தக கண்காட்சி ஒழுங்கு செய்யப்பட்டது. அந்த புத்தக கண்காட்சி யாழ்ப்பாணத்துடைய வரலாற்றை வெளிப்படுத்துகிற ஒரு தன்மை கொண்டதாக அமைந்தது. அதில் சீனா முக்கியத்துவம் பங்கெடுத்திருக்கின்றது என்று அதனை யாழ்ப்பாண மாநகர சபை நிறுத்தி இருக்கிறது. வாக்கின்ற ஒரு சிரிப்பாக தான் இருக்கிறது. ஏனென்றால் எங்களுடைய வரலாற்றில் சீனாவும் பங்கேற்ற உண்மையை அவர்கள் மறைக்கின்றார்கள். எங்களுடைய வரலாற்றில் சீனா ஆசிய நாடு, பௌத்தம் இலங்கையிலும் இருந்தது, சீனாவிலும் இருந்தது, தமிழர்களுக்கு இடையிலும் இருந்தது. ஆகவே இந்த ஆசிய நாடுகளுக்குள் வரலாற்று வளர்ச்சியில் வருகின்ற பொழுது சீனாவுடைய பங்களிப்பை நாங்கள் பார்க்கத்தான் வேணும். யாழ்ப்பாணத்துல முதல் சமூக விடுதலைக்காக மக்கள் தங்களுடைய உயிரையும் உடைமைகளையும் வாழ்வையும் பாதுகாக்கிறதுக்கு ஆயுதமேந்தி போராட என்ற நிலையை தோற்றுவிச்சே சீனா. சண்முகதாசனுக்கு கூடாகத்தான் அந்த மாற்றம் கொண்டுவரப்பட்டது என்பதையும், அந்த நிலையில்தான் வடக்கு கிழக்கில் முதல் ஆயுத எதிர்ப்பின் மூலமும் நாங்கள் எங்களுடைய வாழ்வை பாதுகாக்கலாம் என்ற கருத்தியல் தோன்றிய என்பதெல்லாம் வரலாறு. ரஷ்யா முதல் திருக்குறளை கூட உலகத்தினுடைய சிறந்த மொழி என்று சொன்னால் ரஷ்யா, இந்தியா சொல்லவில்லை. ரஷ்யாவிலிருந்து திருக்குறளுடைய பெருமை பேசப்பட்டது. அதே போல தமிழர்கள் லெமுரியா கண்டத்தை சேர்ந்தவர்கள். அந்த லெமுரியா கண்டம் தான் உலகத்தினுடைய தொன்மையானது. தமிழர்கள் உலகத்தினுடைய தொல்குடிகள் சொன்ன ரஷ்யா. அதை இந்த அமெரிக்காவும் இந்தியாவும் சேர்ந்து அந்த ஆய்வுகளில் நிறுத்தினார்கள், வேறு செய்ய கொண்டு போனார்கள். என்றால் இவர்களுடைய மேற்குலக தத்துவத்தின்படி ஆதாம் ஏவாள் கதை எகிப்தை மையமாக வைத்து நடந்த என்ற காரணத்தினால் எகிப்தை மையமாக வைத்துத்தான் தொன்மை கொடிகள் தோன்றியது என்று சொல்லி அந்த பின்னணியில் உண்மைகளை மறைத்தார்கள். இதில் இங்கு மேற்குலக பல்கலைக்கழகங்களில் படித்த பட்டம் பெற்றவர்கள் எல்லாம் இன்று இந்த மேற்குலக பல்கலைக்கழகங்கள் இன்னத்துக்காக அப்படியான ஒரு தொல்லியலை பற்றிய மானுடவியலை பற்றிய வரலாற்றை பற்றிய மாற்றத்தை செய்தார்கள் என்றதை கவனத்தில் எடுக்காமல் அதை வைத்துக்கொண்டு தமிழர்கள் சுமேரியாவில் இருந்து அங்கு போய் குடியேறினார்கள் என்ற கருத்தை கூட கூறுகின்றார்கள். இதான் பிரச்சனை. அப்ப இவர்கள் எல்லாம் உண்மைகள் மறைக்கப்பட்டு, இப்ப சாதாரண ஒரு இலங்கையில் இருக்கிற இளைஞனுக்கு இந்த போராட்ட காலம் என்றது
ஏன் இவங்க ஆயுதம் ஏந்தி போராடினவங்கள், எங்க வாழ்வு பாதிக்கப்பட்டுட்டது, இப்படியான ஒரு எண்ணம் தான் கொடுக்கப்படுகிறது. அப்படி கொடுக்கின்ற பொழுது சிங்கள பக்கத்தில் தமிழர்களால் வந்து தமிழருக்கு மேலான ஒரு இன வெறுப்பு வளர்க்கப்படுகிறது. எங்களுடைய பக்கத்தில் தமிழர்களால் வந்து ஒரு இன வெறுப்பு வளர்க்கப்படுகிறது. இந்த சிக்கல் போய்கொண்டிருக்கிறது. அப்ப இவற்றை மாற்றுவதாக இருந்தால் வரலாறாக அந்தந்த உண்மைகளை அந்தந்த உண்மைகளாக இந்த போரின் பொழுதும் மனித உரிமை பாதிக்கப்படும். உலகத்தில் வந்து போர் என்று வந்துவிட்டால் அந்த போராட்ட காலத்தில் மனித உரிமை பற்றி பேசவே முடியாது. போர் முடிந்த ஏற்பாடுதான் பேசுவார்கள். இப்பொழுது கூட ஈரானில் என்ன நடக்குது, ஹமாஸ் பலஸ்தீனத்தில் என்ன நடக்குது, இங்கே என்ன நடக்குது, சாதாரண மக்கள் தங்களுடைய வாழ்வு இழந்து கொண்டிருக்கின்றார்கள். சாதாரண மக்கள் தங்களுடைய உயிர் இழந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைதான் எங்களுக்கு இருந்தது. ஆகவே அந்த போராட்ட காலத்தன்மையை விடுத்து உண்மை என்ன நிலையில இந்த போராட்டம் தோன்றி, இந்த போராட்டத்தை அனுரகுமார திசுநாயக்கோட அரசாங்கம் இந்த போராட்டம் தோன்றுவதற்கான எந்த காரணத்தை மாற்றி இருக்கிறது. காரணத்தை மாற்றினாத்தான் நல்லிணக்கம் ஏற்படும். காரணத்தை மாற்றினாத்தான் இலங்கையினுடைய பொருளாதாரம் பெறப்படும். ஆனால் எந்த போராட்டம் தொடங்குறதுக்கு காரணமாக இருந்த தமிழர்களுடைய மண் வழக்கு கலக்கின்ற அந்த தத்துவத்தில் எந்த ஒரு சிறு அங்குலமாவது அனுரகுமார திசுநாயக்கோட அரசாங்கம் வெளிப்படுத்தி இருக்கின்ற கேள்வி. அவர்களுடைய பிரச்சனை இருக்கிறது, அது நாங்கள் இல்லைன்னு சொல்ல. ஆனா அந்த பிரச்சனை என்று கொண்டு அவர்கள் பிரச்சனையை தீர்க்கறதுக்கான முயற்சியை எடுக்காம இருக்க முடியாது என்பதைத்தான் கூறுகிறோம். இதுல நீங்கள் அற்புதமா இப்ப உண்மைகள் மறைக்கப்படுகிறது என்று கூறும்பொழுது மாஸ்டர் இன்னும் ஒரு கேள்வி பலர் கேட்டதை நான் கேட்டிருக்கிறேன். அதாவது உங்களுக்கு தெரியும், செம்மணி புதகுழி இப்பொழுது 3வது அகழ் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 23, 24 நாட்கள் இந்த பணி நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் சிசுக்கள் அடையாளம் கட்டிருக்கிறார்கள், குழந்தைகளுடைய உடலங்களை அடையாளம் கட்டிருக்கிறார்கள். இந்த உண்மைகள் நீங்கள் மறைக்கப்படும் என்று சொல்லும் பொழுது என்னிடம் பலர் கேட்டது, இந்த விடயத்தை சிங்கள தேசத்தில் எவ்வளவு தூரம் அந்த சிங்கள மக்களுக்கு, சாதாரணமான நல்ல பண்பு கொண்டவர்களுக்கு இது எவ்வளவு தூரம் தெரியும் என்று கேட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியுமா இந்த விடயங்கள் தொடர்பாக? அதான் நாங்கள் சிந்திக்க வேண்டிய விடயம். அதான் நான் கூறினேன். அதாவது வந்து 1950களுக்கு பிறகு, 50களுக்கு முதல் இந்த பிரச்சனை இப்படி விதமாக உயிர்களை அளிக்கின்ற இன அழிப்பு பிரச்சனையாக இருக்கவில்லை. எப்பயுமே அதிகார போட்டி ஆட்சியில் இருக்கும். அது மன்னர்களுக்கு கூட இருக்கின்றது. ஒரே இனத்தைச் சேர்ந்த மன்னர்களுக்கு கூட வரும் அதிகார போட்டி என்ற அரசியல் என்ற அதிகாரம். ஆனால் 1956க்கு பின்னர் இந்தியாவிலே மாநில ஆட்சிகள் வந்து உறுதிப்படுத்தப்பட்டன. இந்தியாவிலே மாநில ஆட்சிகள் உறுதிப்படுத்தப்பட்ட பொழுது தமிழர்கள் இந்தியாவில இருக்கிற தங்களுடைய மிகப்பெரிய மக்கள் எண்ணிக்கையை கொண்ட இனத்துவத்துடன் சேர்ந்து தங்களுக்கு எதிராக செயற்படுவார் என்ற ஒரு கருத்து தான் பரப்பப்பட்டது. அது அர்த்தமற்றது என்பதை அந்த நேரத்தில் இவர்கள் விளக்கவில்லை. நாங்கள் இனத்துவத்தால் ஒன்றாத்தான் இருக்கின்றோம், மொழியால் ஒன்றாத்தான் இருக்கின்றோம், பண்பாட்டால் ஒன்றாத்தான் இருக்கின்றோம். ஆனால் பிரித்தானிய காலம் முதலாக, அதுக்கு முதல் காலனித்துவ ஆட்சிகள் இருந்தாலும் பெருசாக செயற்படவில்லை. ஆனால் பிரித்தானிய காலத்தில் விசா சிஸ்டத்தை கொண்டு வந்து எங்களை தனியான நாடுகளாக பிரித்து விட்டார்கள். அதுக்கு பிறகுதான் இப்ப இருக்கிற சாக் நாடுகள் எல்லாம் அந்தந்த தன்மையில பிரிவிட்டது பிரித்தானிய அரசுக்கு பிறகு. அதுக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய தன்மையில நாங்கள் வந்து வாழ வேண்டிய தேவை இருக்குது. நாங்கள் எங்களுடைய தன்மையில வாழ வேண்டிய தேவை. இப்ப எங்களுக்கு வந்து இந்த சிங்கள பேரினவாத அரசாங்கங்கள் யாப்பானேற்ற எண்ட, திருகோணமலையேற்ற எண்டன்னு சொல்லி எங்களை அடிச்சு கிளச்ச பின்னணியில தான் நாங்கள் வந்து வடக்கும் கிழக்கும் எங்களை தாயம் என்று சொன்னோம். அதுக்கு மேல் சொல்லவில்லை. இதே மாதிரியாக தமிழகத்துக்கு நடக்குமா இருந்தால் அது வரும். அங்க அந்த நிலை இல்லை. அங்க அரசியல் பிரச்சனைகள் இருக்கு, அது வேற விடயம். ஆனால் எங்களை மாதிரி குண்டு போட்டு தாக்குறது, வீடுகளை அடிச்சு நொறுக்கிறது, தொழிலங்களை அடிச்சு நொறுக்கிறது, இதுகள் அங்க நடக்கவில்லை. அது எந்த நாட்டில் நடந்தாலும் வேறும். ஆகவே தமிழகத்தில் பெருந்தொகையான தமிழர்கள் இருக்கின்றார்கள், அதனால் சிங்கள மக்களுக்கு ஆபத்து என்பது ஒரு கற்பனைவாத கதை. அதே மாதிரி அங்க இருக்கிற மக்கள் எங்களுக்கு உதவுவார்கள் என்பதும் கற்பனையான கதை. எந்த காரணம் கொண்டும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற எந்த ஒரு மாநில அரசாங்கமும், தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு மாநில அரசாங்கமும் இன்னொரு நாட்டினுடைய வெளிவார கொள்கைகள் தளர முடியாது. இந்த இந்திய அரசியலமைப்பின்படி வெளியுறவு கொள்கையிலும் தளர முடியாது, நிதியிலும் தளர முடியாது. பல்கலைக்கழக மட்டத்திலும் இந்தியா முழுவதற்கும் ஒரே பல்கலைக்கழக ஆணைக்குழு தான் இருக்கின்றது. பெருஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்கள் ஒரே ஆணைக்குழுக்குள் தான் இருக்கின்றது. இந்தியா ஒரு நாடு, அந்த நாட்டினுடைய மூல அரசு மத்திய அரசு. அப்ப மத்திய அரசுகள் இருக்கின்ற அவர்களுடைய பிரச்சனை வேற. நாங்கள் இங்கு வந்து எங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் பின்னர் எங்களுடைய வாழ்வையும் எங்களுடைய உயிரையும் எங்கள் உடமையும் பாதுகாக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுகிறோம். இந்த நிலை அங்க இல்லை. ஆனால் இந்த நிலையை பார்த்து சிங்கள அரசாங்கம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இந்திய மத்திய அரசாங்கம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அவர்கள் ஏன் இப்படி செய்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் ஏன் இப்படி செய்கிறார்கள் என்றால் தமிழர்களுடைய
நாட்டினுடைய நிலத்தை அபகரிக்கிறதுக்கும் தமிழர்களுடைய மூல வளங்களையும் தமிழர்களுடைய மனித வலுவையும் அபகரிக்கிறதுக்குமான வேலை தான் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் மத்திய அரசாங்கம் ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஒற்றுமையா நிற்கிறது என்றால் ரெண்டுக்கும் இந்த நில விரிவு கடல் விரிவு என்பதும் இந்த மனித வலுவை குறைந்த கூலியில் வேலை கமத்தல் என்பதும் மூலதனங்களை உள்வாங்கல் என்பதும் தேவையா இருக்கு. இதுதான் இப்ப இருக்கிற இந்த நிலத்தை இணைக்கிறது கடல் இணைக்கிறன்ற கதையெல்லாம் இதுக்குத்தான் வருகிறதை ஒழிய தமிழ் மக்களுடைய சுதந்திரத்தை அதனால் நிலைநாட்ட முடியாது. தமிழ் மக்களுடைய சுதந்திரத்தை நிலைநாட்டுவதாக இருந்தால் மிக தெளிவாக இந்த மண் தமிழர்களுக்குரியது. ஆக இந்த மண்ணில் ஒரு பொருளாதார வளர்ச்சி ஏற்படுகின்ற பொழுது தமிழ் பிரதிநிதிகளுடன் கதைங்கள். ஆனால் தமிழ் பிரதிநிதிகள் தலைகள் அளிக்கிறார்கள். அவர்களுடைய தன்மை என்னென்றால் ஆருடைய காலக்கல்வி என்றாலும் தாங்கள் தங்களுடைய கதிரையை பற்ற வச்சு கொண்டு நிற்கிறார்களே தவிர அவர்களுக்கு மக்கள் யாராவது பிரதிநிதி சொல்லட்டும் பார்ப்போம், இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல இன்னென்ன தேவைதான் மக்களுக்கு இருக்குது, இன்னென்ன பொருளாதார தேவையா இருக்குது, இன்னென்ன கல்வித்தன்மை தேவையா இருக்குன்னு யாராவது ஒருவர் சொல்லுங்க பார்ப்போம். மேலும்ண்டா சொல்ல மாட்டீங்க, உங்கள்கிட்ட இல்ல. இங்க இல்ல. அது இல்லை. ஏனென்றால் மாஸ்டர், மக்களோடு பயணித்தால் தான் அவர்களுடைய தேவைகளை புரிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம். இதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆனா இப்ப நீங்கள் இந்த எம்முடைய மண் என்ற அந்த விடயத்தை நீங்கள் கூறும் பொழுது, சரி, தமிழர் தாயகத்தில் அவ்வாறான நிலைமை இருக்கின்றது. இப்ப நாங்கள் உலக நடை அறிந்து ஒழுகுவதற்கான சிந்தனை என்று நீங்கள் கூறும் பொழுது, புலம்பெயர்ந்த நாடுகளில் பிறந்து வளர்ந்த 2வது 3வது தலைமுறை இருக்கிறார்கள். அவர்களிடம் உலகளாவிய சிந்தனை கொண்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அதிகமானவர்கள். நாங்கள் எத்தனையோ நாடுகளில் பார்த்திருக்கிறோம். அவர்களுடைய சிந்தனைகள் 99% சிந்தனைகளையும் அறிவுகளையும் பார்த்து வியக்கக்கூடும் அளவில் இருக்கும் பொழுது, இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற இந்த காலகட்டங்கள், இப்ப நாங்கள் ஏற்கனவே பேசியிருந்தோம், சதுரங்க பனிப்போர் நடக்கின்ற விளையாட்டு தொடர்பாக பார்க்கும்பொழுது இந்த பொருளாதார மாற்றம் கலாச்சார விளிமியங்களை எவ்வாறு தொடர்ந்து பேணி காப்பதற்கு இந்த புலம்பெயர்ந்து வாழுகின்ற எங்களுடைய அடுத்த சந்ததியில பங்களிக்கலாம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இளையவர்கள் கல்வியில் பல துறைகளில் அபாரமான முன்னேற்றத்தை அடைந்திருக்கின்றார்கள். சாதாரண முன்னேற்றத்தை அல்ல, அபாரமான முன்னேற்றத்தை அடைந்திருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய அறிவை, தங்களுடைய ஆற்றலை, தங்களுடைய அனுபவத்தை தமிழ் மக்களுடைய மண்ணோட, தமிழ் மக்களுடைய மனித வலுவோட, தமிழ் மக்களுடைய மூலதனத்தோட இணைக்கின்ற செயற்பாட்டை செய்ய வேண்டும். அதான் மிக முக்கியமான விடயம். இன்றைய உலகு பொருளாதாரத்தை மையமாக வச்ச உலகு. இன்றைக்கு அமெரிக்காவுக்கும் ட்ரில்லியன் கணக்கில் கடன், பிரித்தானியாவுக்கும் ட்ரில்லியன் கணக்கில் கடன், பிரான்சுக்கும் ட்ரில்லியன் கணக்கில் கடன். உலகத்தினுடைய வல்லரசுகள் என்று சொல்லப்பட்ட நாடுகளுடைய நிலையை பாருங்கள், எல்லாமே ட்ரில்லியன் கணக்கில் படுகடனோடு தான் இருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தை மாற்றியமைக்கக்கூடிய முறையில் தான் உலகத்தை பயன்படுத்துகிற செயல்களில் ஈடுபடுவார்கள். அது இயற்கையும் கூட. அப்ப அப்படியான சூழலில் எங்களுடைய இளையவர்களுடைய துறைசார் இணைப்பு, எந்த துறையில படிக்கிறியோ அந்த துறையில அங்க இருக்கிற மக்களை நீ கல்வியிலும் தரம் உயர்த்து. ஈவன் சிங்கள மக்களாக இருந்தாலும், முஸ்லிம் மக்களாக இருந்தாலும், மலையாள மக்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்குள்ள வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்கள், அவர்கள் தங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்த முடியாமல் இருக்கிற மக்களும் எங்களால் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் தான் என்றால், அந்த தன்மையால நாங்கள் மனிதத்துவத்தில ஒருவருடைய வாழ்க்கையை மற்றவர் பாதுகாக்க முற்பட்டால் தான் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டிய எண்ணம் பெறும். இது நான் உனக்கு பகைவன், நீ எனக்கு பகைவன் என்ற அந்த தன்மையில் இன்றைக்கு இருக்கிற நிலையில எந்த ஒரு நாடும் வல்லாண்மைகளை மீறி எதுவுமே செய்ய முடியாது. வல்லாண்மைகளை மீறி எதுவுமே செய்ய முடியாது. பிராந்திய மேலாண்மைகள் கூட வல்லாண்மைகளுடன் ஏதோ ஒரு வகையில் இணக்கப்பாட்டை ஏற்படுத்தி கொண்டுதான் செயற்படுகின்றன. அதான் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இணக்கப்பாடு. முதல் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில மிகப்பெரிய இடைவெளி இருந்தது. ஆனால் இன்றைக்கு வல்லாண்மை சீனா என்ற நிலை தோன்றிய பொழுது இந்தியா கொஞ்சம் கூட அதை பற்றி கவலைப்படாமல் அவர்களோட விதமாக ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்தலாம்னு சொல்லி இந்திய தலைவர்கள் சீனாவுக்கு போனார்கள். சீன தலைவர்கள் இந்தியாவுக்கு நடைபெறவில்லையா? இன்றைக்கு இவ்வளவு சிக்கலுக்கு மத்தியிலும் அமெரிக்க தலைவர் சீனாவுக்கு போறார், சீன தலைவர் அமெரிக்காவுக்கு போறார், வடகொரிய தலைவர் சீனாக்கு வரான், சீன தலைவர் வடகொரியாவுக்கு போறான், ரஷ்ய தலைவர் சீனாக்கு போறான். ஏன்னு சொன்னால் இன்றைக்கு உலகத்தில இருக்கிற தன்மையில பொருளாதாரம் பலப்படுத்தப்பட வேண்டும். பொருளாதாரம் பலப்படுத்தாவிட்டால் சாப்பாடு வராது. சாப்பாடு வராத மனித தன்மை போயிடும். மனித தன்மை போயிடும், மிருக தன்மை தான் பெறும். அப்ப இதுக்காக இனத்தை விட்டுட்டு போ, மொழியை விட்டுட்டு போ, நம்பிக்கையை விட்டுட்டு போன்னு நாங்க சொல்ல இல்லை. அது அதாக இருக்கட்டும். முதல் நீ உன்னுடைய வாழ்வை நிலைப்படுத்துறதுக்கு வடக்கு கிழக்கில் எவ்வளவு பொருளாதார மாற்றங்களை இந்த 16 வருஷத்துக்கு முதல் அங்க போர் இருந்தது, அது இருந்து இது இருந்துலாம் சொல்றீங்க. ஆனா இந்த 16 வருஷத்தில் எத்தனை இடத்தில் வடக்கு கிழக்குல எங்களால ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்த, இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதையும் இந்த தமிழ் புலம்பெயர் செய்தி விளங்கப்படுத்தி இருந்தது. என்னன்னு சொன்னால், ஸ்ரீலங்கா அரசாங்கம் அரச நிலம் என்ற ஒரு கதையை கதைக்குது. இன்றைக்கு குருந்தூர் மலையில
இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தமிழர்களுக்கான ஒரு மிகப்பெரிய அனுர அரசினுடைய எதிர் நடவடிக்கை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு குருந்தூர் மலை அந்த இடத்துல ஐயனார் கோயிலே இருக்கவில்லை. அந்த இடம் பௌத்த புனித தலமாக இருந்த அவருடைய தொல்பொருள் பணிப்பாளராக இருக்கின்ற அனித் ஆர்ஏ செனத் விக்ரமசிங்க உத்தியோகமா அறிவிச்சிருக்கிறார். அதாவது 1940ஆம் ஆண்டு 9ஆம் இலக்க தொல்பொருள் சட்டத்தினுடைய 33வது பிரிவின்படி அந்த இடம் பௌத்தர்களுக்குரியது. அந்த இடத்துல வேற யாராவது ஏதாவது செயற்பாடுகள் செய்ய வழிபட்டால் அது 34வது இலக்கத்திற்கு தண்டனைக்குரிய குற்றம். அதே மாதிரி 31 ஆவணாவது பிரிவுகளுக்குள்ள 6வது இந்த பக்கத்துல பௌத்தர்களுக்குரிய இடம் இல்லைன்னு சொல்லி தூண்டினால் அதுவும் குற்றம். அப்படின்னா அந்த இடத்த இப்பொழுது அனில்குமாரோட அரசு மெதுவாக நில ஆக்கிரமிப்புகள் கொண்டு போய்விட்டது. அந்த நிலம் தங்களுடைய இப்பொழுது சட்ட ரீதியா சொல்கின்றார்கள். இவ்வளவு மக்களுக்கு நாங்கள் அந்த மாதிரி செய்யறோம் இந்த மாதிரி செய்யறோம் என்று சொன்ன அரசு இன்றைக்கு எதை செய்யுது? என்ன நடந்து காலையில? அப்ப இதைத்தான் சொல்றோம். இந்த இடத்துலதான் எங்களுக்கு ஒரு முக்கியமான தன்மை வருகிறது என்றால், நாங்க எல்லாரும் மனிதர்கள். கூடது 60 வருஷம் மட்டும் வள்ளி இயக்க சக்தியோட இருப்போம். 60ல இருந்து 80 மட்டும் மெதுவா தெரிஞ்சு கொண்டு போய் 80க்கு பிறகு ஒன்றில் வீல் சேர்ல இருப்போம், எல்லாம் மேல போயிடும். இதை கவனத்துல வச்சுக்கொண்டு எங்களுக்கு ஏதோ கட்டித்தனம் இருக்குமா போல, எங்களோட கட்டித்தனத்தாலதான் ஒவ்வொரு வீட்டை தனிப்பட்ட கட்டித்தனத்தாலதான் நாடு மாறுது, அது மாதிரி இது மாறுது என்று நாங்கள் ஒன்றா இருந்து பணி செய்து கொண்டிருக்கிற நாங்கள் ஏதோ உங்களுக்கு இனமானம் இன்னும் பிரச்சனைக்குரியதா இருக்குது. இனமானம் பிரச்சனைக்குரியதா இருக்கும் வரை எந்த ஒரு ஈழத்தமிழுடைய தன்மானமும் பிரச்சனைக்குரியதா தான் இருக்கும். எந்த ஒரு ஈழத்தமிழனும் உனக்கு தன்மானம் இருக்குன்னு கூற முடியாது. உன்னுடைய மண் உன்னுடையது என்று சொல்கின்ற ஒரு நிலை வரும் மட்டும். இந்திய மக்களுக்கு அந்த நிலை இல்லை. இன்றைக்கு அவர்களுக்கு அந்த மண் அவர்களுக்குரிய நிலை இருக்கு. அங்க அரசியல் பிரச்சனை இருக்கு, ஆனா அந்த மண் அவர்களுக்குரிய நிலை இருக்கு. ஆனா எங்களுக்கு அந்த மண் எங்களுக்குரிய நிலை இல்லை. இது காலனித்துவ பிரச்சனை. நான் இந்த விடயங்களை பற்றி நான் இதில் அக்கறையுள்ளவர் சொல்றது என்னென்றால், வாஷிங்டன்ல இருந்து வெளிவருகின்ற இந்த தமிழ் புலம்பெயர் செய்தி அவர்கள் யார் என்று எனக்கு கூட தெரியாது. ஆனால் அவர்கள் மிகவும் லாஜிக்கலாக தர்க்க ரீதியாக பிரச்சனைகளை முன்னெடுத்து வைக்கின்றார்கள். சர்வதேச அரசியலையும் அரசியல் விஞ்ஞானத்தையும் சர்வதேச சட்டங்களை உள்ளடக்கி விளக்கங்களை கொடுத்து கொண்டு வார்கள். அங்கே வாசிங்கன்னா அது எனக்கு ஒன்று தெரியுது, இளமாக்களால் செய்யப்படுது என்று வழியா தெரியுது. இளமாக்களால் செய்யப்படல ஒரு சட்டத்துறை ஒரு எல்லாத்துடைய இணைப்பும் வருகிறது. ஊடகத்துல அதைத்தான் விரும்புறோம். வாங்க, நீங்க இந்த நிகழ்ச்சியில தொடர்ச்சியாக உங்களுக்கு எந்த விஷயத்தை பற்றி அரசியல் உலக ரீதியா கதைக்க வேணும்னா எழுதி அனுப்புங்க. நாங்களும் உங்களுக்கு சார்பாக கதைக்கிறோம். இதை இடையில 2 பேருக்கு இடையில இருக்கிற ஒரு உரையாடலாக கருதாமல் உங்கள் ஒவ்வொருவருடைய எண்ணங்களையும் உங்களுடைய ஒவ்வொருவருடைய நல்லாக்க சிந்தனைகளையும் அடுத்தவர்களை தாக்கி அடுத்தவர்களை குறை சொல்ற தன்மையை விடுத்து மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்ய வேண்டிய விஷயங்களையும் எழுதி அனுப்புங்க. நாங்கள் இதற்குள் அதையும் எடுத்து உங்களுடன் உரையாடுவோம் என்று கூறி நன்றி மாஸ்டர். உலக அரசியலும் நாமும் என்ற இந்த தலைப்பில் நாங்கள் இன்று உலக நடையறிந்து ஒழுகுவதற்கான வாராந்த சிந்தனையாக நீங்கள் சிந்தனைகளை இங்கே கொண்டு வந்ததற்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு ஒரே ஒரு விடயத்தை கூறுகின்றோம். எங்களுக்குள் யாராக இருந்தாலும் அவர்கள் எந்த கொள்கையோடு இருக்கிறவர்கள் இருந்தாலும் ஈழத்தமிழர்கள் என்ற முறையில் நாங்கள் என்ற தன்மைக்கு தான் இருக்கிறோம் என்பதை நாங்கள் என்றுமே மறக்க மாட்டோம். அந்த தன்மையோடு நீங்களும் செயல்பட வேண்டும் என்றால் நாங்கள் என்ற தன்மை கூடாகத்தான் நாங்கள் எங்களுடைய மண்ணை அதற்குரிய தேச நிர்மாணத்தை செய்யலாம் என்பது எங்களுடைய கருத்து. நன்றி. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி. வணக்கம்.